Hi friends, welcome to Foodies page. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கல்யாண வத்த குழம்பு ஒரு சின்ன ஸ்பெஷல் சைட் டிஷ்ஷும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு லெமன் சைஸ்ல புளி எடுத்து நல்லா ஊற வச்சிருங்க. புளி கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா இது வத்த குழம்பு தான். நான் இன்னைக்கு மணத்தக்காளி வத்தல், உப்பு இல்லாத மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். அடுத்து இதில் நம்ம பண்ண போகிற அந்த பொடி ஒன்று தேவைப்படுது. அதுக்கான ரெசிபிஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 4 ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சுக்கோங்க, 4-5. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுக்கலாம். இப்போ பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுருங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் முதல்ல நம்ம எடுத்து வச்ச அந்த மணத்தக்காளியை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மணத்தக்காளி வத்தல் வந்து நமக்கு கடையில் உப்பு இல்லாத வத்தல் தனியாக விற்கும். அதை வாங்கி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த பொடிக்காக நம்ம அரைக்க போகிறத சூடு பண்ணிடலாம். அதையும் நல்லா அதே ஃப்ளேமில் இருக்கும்போதே எல்லாத்தையும் நல்லா தீயாமல் வறுத்து எடுத்துடலாம். மிளகாவும் அதோட சேர்த்து போட்டு நம்ம வறுத்துட போகிறோம். இதை கொஞ்சம் நீங்கள் ஹீட் பார்த்துக்கோங்க, நார்மல் ஹீட்டில் வறுத்து எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடலாம். ஓகே, இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். பாத்திரத்தில் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வத்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கடுகு போட்டுடுறேன். ஓகே, கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடுகு தாளிக்கிறதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயமும் ஒரு 4 மிளகாய் மட்டும் இதில் கிள்ளி போட்டுக்கிட்டால் போதும். ஸோ இதில் தாளிக்கிறதுக்கு இது போதும். கடுகு, வெந்தயம், 4 மிளகாய், இது மட்டும் நம்ம தாளித்து கொட்டினா போதும். சிலர் காய்கறி வச்சு கூட வத்த குழம்பு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது காய் போடணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த டைம்லேயே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். காய் போட்டு பண்ணுறவங்க தான். ஓகே, இந்த வறுத்துட்டு அந்த காயை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா இந்த புளி நான் கரைச்சி வச்சதை விட்டாச்சு. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்ச பொடியை வந்து நல்லா இப்போவே நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் விடுறோம். அப்போ தான் நமக்கு அது கட்டி கட்டாமல் நல்லா டைல்யூட் ஆகி இருக்கும். பொடி எடுக்கும்போதே நல்ல ஃப்ளேவர், இந்த வாசனை வருது. ஸோ அது நல்லா தீஞ்சு போகாமல் நம்ம கரெக்டான அந்த ஸ்டேட்டில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த ஸ்மெல் நீங்கள் கரைக்கும் போதே தெரியும். ஆக்சுவலாக அது மிக்ஸி ஜாரில் போடும்போதே தெரியும். இப்போ நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நான் நல்லா உதுத்து விட்டுட்டு கரைச்சிட்றேன். கரைச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது உள்ளே போய் கட்டி கட்டாமல் இதுவாக இருக்கும், நல்லா வர ஆரம்பிக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த பேஸ்ட்டு. இது நம்ம அந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கோம், அதில் விட்டுடலாம். இது பார்த்திங்களா, நல்லா புளி கரைசல் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பொடியை கரைச்சி விட்டுடலாம். இதில் நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சாம்பார் பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கலாம். ஓகே, இதுலேயே நம்ம அந்த சாம்பார் பொடியிலேயே நம்ம மஞ்சள்லாம் சேர்த்து தான் வந்து போட்டிருப்போம் சாம்பார் பொடி அரைக்கும் போது. அதனால நான் இதில் தனியாக மஞ்சள் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சள் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு வந்து நல்லா அது ஒரு ஃபார்மில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்பு போட்டுருங்க. உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு அதை கொதிக்க விட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ஸ்பெஷல் ப்ரிசர்வேட்டிவ், நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ங்க. அது வெறும் கடுகு தான். கடுகு நம்ம தான் வந்து எண்ணெயே விடாமல் வெடிக்க விட்டுட்டு அதை பொடி பண்ணி நம்ம இந்த வத்த குழம்புல ஆட் பண்ணோன்னே அந்த வத்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலனா கூட ஒரு 4 நாளைக்காவது கண்டிப்பாக கெடாமல் இருக்கும். வத்த குழம்போட பெரிய ஸ்பெஷலே இது தான். அதில் இது போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல், கெட்டே போகாது குழம்பு. மிக்ஸியில் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10 டேஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா இதை நான் பொடி பண்ணிவிட்டேன். அந்த கடுகை நீங்கள் ஜாரில் போட்டு பொடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லாமல் வறுத்த கடுகை பொடி பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது நல்லா குழம்பு திக்காக வரதுக்கு இதுதான் மெயின் ரீசனாகவும் இருக்கும். அந்த பொடியும் இந்த பொடியும் போட்டோன்னா போதும், அவ்வளோ ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா திக்காக வரும், நல்லா இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வத்தல் போடுறோம்.
மணத்தக்காளி வத்தல் போட்டாச்சு. இப்போது வெல்லம் வந்து நம்ம எந்த குழம்பா இருந்தாலும் வெல்லம் போட்டோன்னா தான் அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட இது அடங்கிடும். இந்த ஸ்வீட் ஸ்மெல்லும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஓகே, பார்த்தீங்களா? இப்போ அது இவ்வளோ தான் குழம்பு முடிஞ்சிருச்சு. ஸோ நல்ல திக்கான கல்யாண வீட்டில் போய் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த வத்த குழம்பு சாப்பிட்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலேயுமே வராது. ஓகே, ரெடி. திக்கான வத்த குழம்பு ரெடி. நம்ம இப்போ இதுக்கு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இதுக்கு வெறும்னா உளுத்தம்பருப்பு மட்டும் இருந்தாலே போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த உளுத்தம்பருப்பை வந்து எண்ணெய் விடாமல் வெறும் வானலியில் நல்லா வறுத்துக்க போகிறோம். இதுக்கு எண்ணெய் விடக்கூடாது, அது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எண்ணெயே இல்லாமல் வெறும் பேனில் உளுத்தம்பருப்பை மட்டும் நல்லா வறுக்கிறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும், அந்த பச்சை வடை போயிருக்கணும், அதே சமயத்தில் தீஞ்சு போயிடக்கூடாது. ஸோ அந்த கலர் சேஞ்சை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிருக்கு கலர். ஸோ இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தோன்னா நல்லாயிருக்கும். நம்ம முறுக்கு மாவுக்கெல்லாம் எப்படி இது பண்ணுவோம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ எண்ணெயே விடாமல் வறுத்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இது வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸும் இருக்குது இந்த உளுத்தம்பருப்புக்கு. லேடிஸ்க்கு வந்து இந்த பேக் பெயின் ப்ராப்ளம், ஹிப் ப்ராப்ளம், ஏஜென்ட் பண்ண பொன் குழந்தைங்களுக்குலாம் நம்ம இது வந்து களி கூட பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா? அதனால இது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டெஃபினட்டாக நீங்கள் இந்த ட்ரை பவுடரை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேரியஸ் டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வறுத்த உளுத்தம்பருப்பை வந்து ஆற வச்சுருங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம். இது நல்லா கூலானதுக்கப்புறம் இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த டாங்கர் பச்சடி எப்படி பண்ண போகிறோன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு பேர் டாங்கர் பச்சடி. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த பொடி, அப்புறம் ஒரு டம்ளரில் மோர் எடுத்துக்கோங்க, ஜீரகம், இதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பொடியை வந்து ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை அந்த மோர் விட்டு நல்லா கெட்டாமல் ஆஸ் யூஷுவல் கரைச்சிருங்க கையிலேயே. நீங்களே நல்லா கரைச்சிட்டு அதில் இந்த ஜீரகமும் உப்பையும் போட்டு கலக்க போகிறோம். அவ்வளோதான், டாங்கர் பச்சடி ரெடி ஆகிடும். இப்போ நான் மோர் விட்டு நல்லா கரைக்க போகிறேன். மோர் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. அங்கங்கே சின்ன சின்னதாக இருந்தால் கூட நல்லா கரைச்சி விட்ருங்க. ஓகே, ரெடி. இது அப்படியே மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு அந்த ஃப்ளேவர் வரும். இதோட ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை ஜீரகம் தான் இது, நீங்கள் வறுக்கலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. பச்சை ஜீரகத்தை அப்படியே இதில் போட்டுருந்தா போதும். அதில் கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நமக்கு தேவையான அளவு பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பெஷல் சைட் டிஷ் நம்மளோட டாங்கர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த டாங்கர் பச்சடி நீங்கள் வத்த குழம்புக்கும் மெயின் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு பொடி சாதங்கள் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வத்த குழம்புக்கு பக்கா மேட்ச் எதுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த டாங்கர் பச்சடி சொல்லலாம். அப்பளம் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? வறுத்த அப்பளம் எல்லாருக்கும் தெரியும். பட் இது வந்து நம்ம ஸ்பெஷல் சைட் டிஷ். ஓகே, ஸோ இப்போ சுட சுட சாதம், வத்த குழம்பு, பச்சடி செம்ம சூப்பராக இருக்கும். பக்கா சைட் டிஷ் இது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.